வணக்கம். நம்ம இந்த எக்கனாமிக் கிளாஸில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? என்ன அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடம் ஸ்மித்தை பற்றி நம்ம பார்க்குறோம். யார் சார் இந்த ஆடம் ஸ்மித் அப்படின்னா, பொருளியலினுடைய தந்தையாக பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? இவர் 2 விதமான நூலை எழுதியிருப்பார். நம்பர் 1 1759 த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ்னு ஒரு நூலும், அடுத்து 1776 அன் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் கர்ஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு. இந்த 2 நூல் இவருடைய படைப்பில் ரொம்ப முக்கியமான படைப்பாக கருதப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் இவரை பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்ற ஒரு மேம்பட்ட ஒரு பெயரை அடைவதற்குண்டான வழிவகை சேர்ந்த முக்கியமான நூல்களாக கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போது நான் சொல்லும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இங்கிலீஷில் நோட் பண்ணிங்க, தமிழ் மீடியம் வீடியோ போஸ் பண்ணி அப்படியே நோட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் நோட் பண்ணுற வரையும் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். சரிங்களா? ஸோ நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நான் பைலிங்கில் பிரித்து கொடுத்துட்ருப்பேன். முக்கியமான பாயிண்ட்ஸுகளை ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் நான் கொடுத்துருப்பேன், நோட் பண்ணிக்கலாம். இந்த ஆடம் ஸ்மித்து இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சார் முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வேலை பகுப்பு முறையை இவர் சொல்லியிருப்பார். கான்செப்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்றத எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார்? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட். எந்த நூல்? இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வுன்ற நூலில் லேபர் டிவிஷனை பற்றி சொல்லியிருப்பார். சரிங்களா? அதனால தான் இவரை என்னென்னு நம்ம சொல்கிறோம், முதலாளித்துவத்தின் தந்தையும் இவரே. அப்போது என்ன நம்ம சொல்லலாம், பொருளாதாரத்தின் தந்தையும் இவர் தான், முதலாளித்துவத்தின் தந்தையும் இவர் தான். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அதுதான் இந்த கான்செப்ட் அப்படி நோட் பண்ணிங்க. வேலை பகுப்பு முறை ஆடம் ஸ்மித் தனது நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலில் அறிமுகப்படுத்தியுள்ளார். தொழில் முனைவோரை பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னாலே பொருளாதார அறிஞர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்கன்ற கான்செப்ட், இந்தியாவினுடைய ஜிடிபி, மற்ற அறிஞர்கள் இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து பார்க்கும்போது முதல்நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை உற்பத்தினா என்ன, அதே செக்டார்னு சொல்லப்படுதா, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்ப்போம். ஒரு கண்டினியூட்டி இருக்காது. எல்லாத்த பற்றின ஒரு சின்ன நாலேஜ் தான் ஸ்டார்டிங் டாப்பிக்கில் வரும். அதுக்கடுத்து செப்பரேட்டாக நம்ம 1 by 1 பார்ப்போம். சரிங்களா? ஸோ பார்த்துடலாம். என்ன இது ஒரு கண்டினியூ இல்லையே அப்படின்னு பதறாதீங்க. ஆண்டர்பிரனர்னா என்ன அப்படின்னா 3 விஷயம். 1 அவங்களுடைய நிலம், இல்லை அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு, அப்படி இல்லைன்னா மூலதனம், சோர்ஸ். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுறவங்க தான் யார்? தொழில் முனைவோர், ஆண்டர்பிரனர்னு சொல்கிறாங்க. இது மாதிரி செயல்படுறதால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னா, மாதம் நான் ஒரு 15,000க்கு இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும், என்னுடைய எசென்ஷியலான ஒரு விஷயத்துக்கு கூட லீவ் கேட்டு 4 நாள் நான் நிற்கணும் அப்படின்ற சூழல் இல்லாமல், நான் ஜெயித்தாலும் தோத்தாலும் என் தொழிலுக்கு நான் தான் முதலாளி அப்படின்ற ஒரு சூழல். சரிங்களா? அதனால் இவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேம் இருக்குது. என்ன நேம் அப்படின்னா தொழில் அமைப்பாளர். என்ன அவங்க பேர்? தொழில் அமைப்பாளர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. இன்னொரு என்ன சொல்லுவாங்க இவங்கள அப்படின்னு பார்க்கும்பொழுது, சமுதாயம் மாற்றம் காணும் முகவர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. ஏன் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இவர்கள் ஏற்படுத்துவாங்க. சைக்கிளில் போயிட்டு இருந்தவன் திடீர்னு என்னப்பா ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வர அப்படின்றது போல். ஏன்னா அந்த தொழிலை அவங்க நேசித்து சரியான மூலதனம், சரியான உழைப்பு, சரியான ஒரு சின்ன ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க அப்படியே மேம்பட்ட சூழலுக்கு மாறிடுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு இந்த பெயர். ஸோ நான் சொன்னதெல்லாம் இருக்கா பாருங்கள், மைண்டில் அப்படியே செட் பண்ணிவிட்டு, an entrepreneur is a person who combines different factor production, which means land, labor, capital. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுறவங்க. அதனால தான் அவங்கள ஆர்கனைசர்
த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி. சரிங்களா, நோட் பண்ணியாச்சுங்களா? அதுக்கடுத்து 2 முக்கியமான நபர்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜேஎம் கீன்ஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கடுத்து கார்ல் மார்க்ஸ் நம்ம சொல்லுவோம் சமதர்மம், விச் மீன்ஸ் சோசியலிசத்தினுடைய தந்தையாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து கலப்பு பொருளாதாரம்னா என்ன சார் அப்படின்னா, கலப்படமா சார் அப்படின்னா அது கிடையாது. சரியா, கலப்பு பொருளாதாரம்னா 2 செக்டார், ஒன்று ப்ரைவேட் செக்டார், இன்னொன்று பப்ளிக் செக்டார். இது 2ம் சேர்ந்து செய்கிறது. நம்மளுடைய இந்தியாவே ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம் கலப்பு பொருளாதாரத்திற்கு. அதுதான் இந்தியன் எக்கனாமி இஸ் மிக்ஸ்டு எக்கனாமி, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார், இது 2ம் சேர்ந்தது தான் அது கலப்பு பொருளாதாரம்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதடுத்து இந்திய பொருளாதாரத்தை நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு உற்பத்தினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, பார்த்துடலாங்களா? உற்பத்தி நான் சொல்கிறத நான் பிக்சரு பைலிங்கில் நான் தெளிவாக கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பார்த்தீங்கனாலே மைண்டில் செட் ஆகிடும். மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒருங்கிணைத்து செயல்படுகின்ற ஒரு செயல் தான் உற்பத்தின்னு சொல்கிறோம். சார் புரியலே சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது மூலப்பொருள், அது என்ன சார் மூலப்பொருள் அப்படின்னா சோர்ஸ். இப்போ இந்த நெல் மணிகளை நம்ம மறுபடியும் மண்ணில் ஊன்றணும் அப்படின்னா நெல் பயிர் கம்பல்சரி உருவாகும். அது மகசூல் கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் அதில் நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இந்த காரை வச்சு இன்னொரு கார் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அப்போ உற்பத்தின்றது என்னன்னா, ஒன்று மூலப்பொருளை வச்சும் கொடுக்கலாம், இல்லை மூலப்பொருள் அல்லாதவற்றையும் வச்சும் கொடுக்கலாம். ஆக்சுவலாக உற்பத்தி நல்லா கவனிங்க, மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் சேர்த்து ஒருங்கிணைத்து செயல்படுகின்ற செயலே உற்பத்தின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உற்பத்திக்கு பெயர் என்ன? இன்னொரு பெயர் என்னன்னா பயன்பாட்டை உருவாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன சார் பயன்பாட்டை உருவாக்குதல்? இப்போ மொபைலை கூட கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரே மாடல் அலோன்லாம், அதே போல் க்ரீன் கலரு ரெட் கலரில் ஒரு பட்டன் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தா அது எல்லாரும் ஒரே சமயத்தில் வாங்கிட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் புதுசாக இதில் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இவ்வளோ மெகா பிக்சல் இருக்குது, இவ்வளோ சார்ஜ் நிற்கும், இது மாதிரி ப்ராசஸ் இருக்குது, நிறைய கொடுக்க தான் மக்கள் அதை பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பயன்பாட்டை உருவாக்கும் போது தான் நமக்கு உற்பத்தி பெருகும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னது? பயன்பாட்டை உருவாக்குதல். சரிங்களா, இப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட் அப்படியே மைண்டில் செட் ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள், நுகர்வோர் பயன்பாட்டிற்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் தான் என்னது? உற்பத்தி. அந்த உற்பத்திக்கு பேர் என்னது? பயன்பாட்டை உருவாக்குதல். இட்ஸ் மீன்ஸ் கிரியேட். சரிங்களா, அதாவது பயன்பாட்டை உருவாக்குறது, நிறைய அப்ளிகேஷன், நிறைய யூசஸை உருவாக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அதுக்கடுத்து இந்த பயன்பாடு இடத்துக்கு தகுந்த போல் அதோடைய இயல்பை பொறுத்து 3 விதமாக பிரியும். சரிங்களா, வடிவம், ஷேப், வடிவ பயன்பாடு, அதுக்கப்புறம் இட பயன்பாடு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கால பயன்பாடு அப்படின்ற 3 விதமாக பிரியும். ஷேப்பு, டைம், பிளேஸ் அப்படின்றது போல் பயன்பாட்டின் அடிப்படையில் 3 விதமாக பிரிக்கலாம். சரி, பயன்பாட்டு அடிப்படையில் பிரிச்சிட்டோம், பயன்பாட்டை உருவாக்குதல். அப்போ உற்பத்தி பேசிக்காக 3 விதமாக பிரிக்கலாம். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரைமரி, செகண்டரி அப்படின்றது போல். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் நிலை உற்பத்திகள். சரிங்களா, அப்போ இந்த 3 விதமான உற்பத்தியை பற்றி நம்ம தெளிவாக ஸ்டார்டிங்கில் பார்த்தா தான் நமக்கு புரியும். சரிங்களா, நோட் பண்ணிக்கலாங்களா? சரி, முதல்நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிக்சரை தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன சார் முதல்நிலை உற்பத்தி அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கிற பொருளை டைரக்டாக பயன்படுத்தக்கூடியது தான் முதல்நிலை உற்பத்தி. அவ்வளோதான், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இயற்கை கிடைக்கிற பொருளை, இப்போ காய்கறி இருக்குது, இப்போ கத்திரிக்காய் நம்ம நிலத்தில் விளையுதுன்னா டேரெக்டாக நம்ம சமைக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெல் பயிர்கள் இருக்குன்னா சார் நெல்லை டேரெக்டாக சமைக்க முடியுமா சார்? அது அரிசி ஆகணுமா இல்லையா சார்? அதான் இந்த டேரெக்டாக நம்ம எடுத்து நம்ம சமைக்கிறது. அதை எதுவும் புதுசாக போட்டு அதை கெமிக்கல் பண்ணி அதை மாற்றி இது மாதிரி பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கும் போது, இப்போது பருத்தி இருக்குன்னா பருத்தியை டேரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியாது. அது ஆலைகளுக்கு போய் நூறுப்பு இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது போல் இல்லாமல் டேரெக்டாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா, இது எல்லாமே நேரடியாக நம்ம தெளிவாக தமிழில் சொல்லணும்னா, இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாட்டுக்கு உட்பட்ட நிலை எல்லாமே என்னது? முதல்நிலை உற்பத்தின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டி விச் நேச்சர் ரிசோர்ஸ் த டைரக்ட்லி யூஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இதில்
இந்த முதல்நிலை உற்பத்தியில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ரொம்ப முதல்நிலையான ஒரு விஷயமா கொடுக்குறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் மைண்டில் செட் ஆகிருக்கும். அப்போ இயற்கையாகக்கூடிய பொருட்களை நேரடியாக பயன்படுத்துறது டேரெக்டாக. அப்போ இதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க முக்கியமாக. அப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். காடு வளர்த்தல், அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேளாண்மை, மீன் பிடித்தல், சுரங்க தொழில் கூட ஒரு வகையான முதல்நிலை தொழில் தான். சரிங்களா? எண்ணெய் வளங்கள், இது எல்லாமே வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்கம் ஆல்ரெடி சொன்னது தான். நோட் பண்ணிக்கங்க. இந்த 5மே எதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது, முதல்நிலை உற்பத்திக்கு உதாரணங்களாக பார்க்கப்படுது. சரிங்களா? சூஸ் ராங் ஒன் அப்படின்னு கேட்டுட்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், சுரங்க தொழில் அதெல்லாம் இல்லையா, அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தானே இருக்குது, அப்போ அது வராது, அதுதான் தவறானதுன்னு போட்டு வந்துடுவோம். நமக்கு எக்ஸாம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். சரிங்களா? நல்லா யோசித்து திங்க் பண்ணி கரெக்டான பதிலை சரியான நேரத்தில் போட்டு வந்திருக்கேன்டா சாமி அப்படின்றது போல். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. இரண்டாம் நிலை உற்பத்தியை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இரண்டாம் நிலை உற்பத்தினா ஒன்றும் கிடையாது, சோர்ஸ் முதல்நிலை உற்பத்தியை பயன்படுத்தி அதை மூலப்பொருளாக பயன்படுத்தணும். அதை மூலப்பொருளாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளை உருவாக்குறாங்க இல்லையா, அதுதான் இரண்டாம் நிலை உற்பத்தின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆப்பிள், நிறைய ஆப்பிளை வச்சு ஆப்பிள் ஜூஸை மேனுஃபேக்சரிங், இல்லை அப்படின்னா பார்க்கும்போது டொமேட்டோவெல்லாம் வச்சு அதில் நிறையா ரசாயனங்கள் அதெல்லாம் கலந்து டொமேட்டோ சாஸ் செய்கிறது. ஸோ இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். மல்லிப்பூக்கள் அதிகமாகட்டும், இந்த ஜாஸ்மின் ஃபேக்ட்ரியெல்லாம், சென்ட் ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது போல் இது எல்லாமே அப்போது முதல்நிலை பொருட்களை மூலப்பொருளாக பயன்படுத்தி அதிலிருந்து இரண்டாவதாக செய்யப்படுகின்ற எல்லா உற்பத்தியுமே இரண்டாம் நிலை உற்பத்தின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு முதல்நிலை உற்பத்தியில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இது முதன்மையாக பார்க்கப்பட்டது விவசாயம். அதே போல் இரண்டாம் நிலை தொழிலில் எது முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா தொழில்துறை. சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அப்போ இரண்டாம் நிலை உற்பத்தி முதல்நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய பொருட்களாக உருவாக்கும் செயல்பாட்டை இரண்டாம் நிலை உற்பத்தின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரா மெட்டீரியலாக பயன்படுத்தி செகண்ட் லெவல் ப்ரொடக்ஷனாக கிடைக்கக்கூடியது தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ரெஃபர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு, தொழில்துறை உற்பத்திக்கு தான் முக்கியமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிளாக நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், எல்லா அதாவது எல்லா வெஹிக்கிள்ஸுமே எடுத்துக்கலாம். காரு, பைக்கு, அது மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிளாத்திங்கு, ரசாயன பொருட்கள், அதுக்கப்புறம் என்ஜினியரிங்ஸு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கட்டுமான பணிகள், இது எல்லாமே என்னது ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே நமக்கு இரண்டாம் நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது. சரிங்களா? அதை பற்றி பார்த்துடலாங்களா? சரிங்களா? மூன்றாம் நிலை உற்பத்தியை நம்ம பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேவைத்துறைகளை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு உதாரணமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, மூன்றாம் நிலை உற்பத்தினா அந்த வேலை கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்ன சார் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா, இப்போ ஒரு நிலத்தை உழுக சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? ஏர் ஓட்ட சொல்கிறோம். நம்ம வட்டார வார்த்தைகளே நம்ம சொல்லணும்னா, ஒரு டிராக்டர்லேயோ இல்லை மாட்லேயோ அதை ஏர் ஓட்டுறாங்க அப்படின்னா, காலையில் ஏர் ஓட்ட சொல்கிற ஒரு 10 மணிக்கா, அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஈவினிங் வந்து பார்க்குறோன்னா அந்த நிலம் உழுது இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். அதே போல் தான் வேறு ஏதோ ஒரு செயல்பாடுகள், ஒரு காய்கனிகளை பறிக்க சொல்கிறதா இருக்கலாம், இல்லை தண்ணி பாய்ச்ச சொல்கிறதா இருக்கலாம், அதெல்லாம் பார்த்த உடனே தெரியும். ஆனால் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்கூலில் போயிட்டு நடத்தியிருக்காங்க அப்படின்னா, அந்த நடத்தினது காலையில் நடத்தியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்காங்க, மறுபடியும் போர்டெல்லாம் ரஃப் ஆகிடுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க, டீச்சரும் போயிட்டாங்க. மறுபடியும் அந்த கிளாஸ் ரூமில் போனால் எவ்வளோ நடத்திருக்காங்க என்ன எதுன்னு தெரியுமா? தெரியாது. கண்ணுக்கு புலப்படாது. அந்த டீச்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தினாங்க, எவ்வளோ நோட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ நேரம் நின்று நடத்துனாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அதே போல் தான் ஒரு ஆர்மியோ இல்லை ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனோ எவ்வளோலாம் நடந்திருக்குன்றது பார்த்த உடனே தெரியாது. ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாது. அப்போ சேவைத்துறைகள் எல்லாமே என்னது, கண்ணுக்கு புலப்படாதவை. சரிங்களா? அப்போ சேவைத்துறைகள் என்னெல்லாம் வந்துடுது அப்படின்றது, அப்போ நான் சொன்னது என்னது, இவை கண்ணுக்கு புலப்படாதவை. வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு, இது எல்லாமே என்னது, கண்ணுக்கு புலப்படாதவை. சரிங்களா? அதை எடுத்து பார்க்கும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பரவலாக உள்நாட்டு உற்பத்தியினுடைய இயைபு, இதை சப்டைட்டில் போட்டுங்க. இந்த இயைபு அப்படின்னு பார்க்கும்போது உள்நாட்டு உற்பத்தியினுடைய இயைபின் அடிப்படையில் காம்போசிஷன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இந்த உற்பத்தியை அப்படி துறைகளாக சொல்கிறாங்க. முதல்நிலை துறை அப்படின்னா வேளாண் துறை, இரண்டாம் நிலை துறைனா தொழில்துறை, மூன்றாம் நிலை துறைனா பணிகள் துறை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆமாங்களா இல்லையா? ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் நல்லா சொல்கிறேன், முதல்நிலை உற்பத்தி, முதல்நிலை துறை அப்படின்னாலுமே சேம், இதில் எந்த டவுட் இல்லை இல்லையா?
சரி, நெக்ஸ்ட் நம்ம போகலாங்களா? அதுக்கடுத்து இந்த நாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக முக்கிய பங்காக வகிக்கிறது எது? ஸோ அதை பற்றி பார்த்துடலாங்களா? ஓகேங்களா, பார்க்கலாங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த சேவைத்துறை அப்படின்றது இல்லைனாலே மொத்தம் முடிஞ்சா சாமி அப்படின்ற மாதிரி. என்ன சார் அது ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னா, இப்போ இந்த சர்வீஸ் செக்டார்னு இல்லை. இப்போ நம்ம இந்தியாவுக்கு சர்வீஸ் செக்டார் ஆர்மி பீப்புள்ஸ் வந்து இல்லை, சோல்ஜர்ஸ் இல்லை, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். மற்ற நாடுகளால் போரோ இல்லை கைப்பற்றக்கூடிய சூழலோ ஏற்பட்டுடும். இல்லை சிம்பிளாக சொல்லும் போது ஒரு டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா கல்வி சரியாக போதிக்கப்படாது, ஒழுக்கம் கிடைக்காது. நம்ம ஸ்கூலில் படித்தது போல் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒழுக்கங்கள்லேருந்து கல்வியிலிருந்து மங்கிக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ஒரு டாக்டர்ஸ் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சரியான சேவை செய்யலை அப்படின்னா அந்த நோய்வாய் வந்து சரியாக சிகிச்சை அளிக்கப்படாமல் உயிர் ஆபாயங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இதனால தான் இந்த சேவைத்துறைகள் வந்து எதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னா, நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எது? இந்த சேவைத்துறை தான். 3ஆம் நிலை துறையாக இருக்கிற சேவைத்துறை தான். இதுக்கு நிறைய பேர் மறந்து விவசாயம் போடுறீங்க, சரிங்களா? விவசாயம் அப்படின்ட்டு, விவசாயம்ன்றது நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஜிடிபியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சேவைத்துறை, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆல்பர்ட் மார்ஷலை பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன சார் அதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி பார்த்துடலாம் அப்படின்னா, இந்த காலர்ஸை பற்றி பார்த்துடலாம். கழுத்துப்பட்டைகள் அடிப்படையில் பொருளாதார தொழில்கள் அப்படின்னா ஒரு 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இந்த 3ஆம் நிலை துறையை மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்த்துலாங்களா? அப்போ ரெட் கலர் அப்படின்னு எடுத்துக்கும் போது முதல்நிலை துறையாக இருக்கிற விவசாயத்துறை இது மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரெட் கலர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வேளாண்மை, மீன் பிடித்தல், வேட்டையாடுதல், மேய்ச்சல், இது எல்லாமே என்னது முதல்நிலை துறைகளாக பார்க்கப்படுது. அவங்களுடைய கழுத்துப்பட்டைகள் சிவப்பு கழுத்துப்பட்டையாக பார்க்கப்படுது. அதடுத்து 2ஆம் நிலை தொழில்கள் நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து நீல கலர் கழுத்துப்பட்டையை பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது இதெல்லாம் உற்பத்தி செய்தல், கரும்பிலிருந்து சர்க்கரை, இரும்பிலிருந்து எஃகு, இது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்குமே அதை கொடுத்துருக்காங்க. 3ஆம் நிலை தொழில் அப்படின்னா பிங்க், வெளிர் சிவப்பு, இளஞ்சிவப்புன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. வணிகம், போக்குவரத்து, சேவை, வங்கி, இது எல்லாமே 3ஆம் நிலை தொழில்களில் முக்கியத்துவமாக தான் பார்க்கப்படுது. இந்த 3ஆம் நிலை துறையை இன்னும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க. 4ஆம் நிலை துறையாக வெள்ளை கழுத்துப்பட்டை, கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள், சரிங்களா? நீதி வழங்கக்கூடிய அந்த நீதித்துறை, நீதிபதி கிடையாது, நீதித்துறை, நல்லா பார்த்துங்க. மருத்துவம், ஆராய்ச்சி, இவங்களுக்கு எல்லாமே வெள்ளை கழுத்துப்பட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து தங்க கழுத்துப்பட்டை அப்படின்னு நீதிபதி வந்துடுவாங்க. இது நீதித்துறை, இது நீதிபதி, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. ஆலோசனை திட்ட முகத்தில் கூடியவங்களுக்கு தங்க கழுத்துப்பட்டையை வழங்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆல்பர்ட் மார்ஷல். யார் சார் இந்த ஆல்பர்ட் மார்ஷல்? இவர் என்ன சார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனிதனுடைய உற்பத்தி, சரிங்களா, ஒரு மனிதனுடைய உற்பத்தி அப்படின்ற அந்த பாதையில், ஒரு மனிதனுடைய உற்பத்தி அப்படின்ற அந்த பாதையில் அவன் போடக்கூடிய இன்புட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவனுடைய உழைப்பு தான் இன்புட்டுன்னு நம்ம பார்க்குறோம். இது அவனுடைய உழைப்பு தான் இன்புட்டு, சரிங்களா? உற்பத்தி என்னும் பாதையில் அவனுடைய உழைப்பு தான் இடுபொருள் அப்படின்ற தமிழ் ஆக்கத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சார் அப்படி அந்த உழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 50% இருக்கலாம், 100% இருக்கலாம். அது அவன் உடல் உழைப்பானா இருக்கலாம், இல்லை மூளை பயன்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய உழைப்பானா இருக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடியதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, உழைப்பு. அப்போ உழைப்புக்குண்டான வரையறையை கொடுத்தவர் யார்? ஆல்பர்ட் மார்ஷல், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். உற்பத்தி பாதையில் மனிதனுடைய இடுபொருள் என்னது? உழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? லேபர் இஸ் த ஹியூமன் இன்புட் டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், சரிங்களா? அது வந்து அவனுடைய பாடியாக இருக்கலாம், மைண்டாக இருக்கலாம், பார்ஷியலாக இல்லை ஃபுல்லாக ஹோலியாக, எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவன் வந்து பண்ணக்கூடிய எல்லா முயற்சியுமே உழைப்பு அப்படின்ற உழைப்புக்குண்டான வரையறையை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் இதுதான். அடுத்து நிலத்தை பற்றி பார்த்துடலாம். இது எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினு, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷினு. நிலம் இயற்கையின் கொடைன்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஒன்றும் இல்லை, இதை நம்ம ஜஸ்ட் அப்படியே புரிஞ்சுக்கலாம்.
இப்போது நம்ம மேலே ஒரு சிட்டியில் ஒரு 20 ஏக்கரா இருக்குது அப்படின்னா அது இயற்கையான ஒரு கொடை தான். படித்தவன் என்ன பண்ணுவான், அதில் ஜஸ்ட் ஒரு ஏக்கரா இல்லைனா 2 ஏக்கரா ஃப்ளாட் போட்டு அழகாக விற்றுட்டு அதிலிருந்து எதனா ஒரு வருமானத்தை அப்படியே அவன் செட்டில் ஆகிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் அதிகமாகலாம் விற்காமல் மற்றதை அவன் அப்படியே வச்சுக்கிட்டு செட்டில் ஆகிடுவான். இல்லை ஒன்றுமே இல்லாதவன், படிக்காதவன் அப்படின்னா இந்த மாடு வச்சுட்டு கூட அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன்னா அப்படியே இருந்துக்கலாம். அதாவது நிறைய பேருடைய கனவே ஒரு வாழ்கிறதுக்கு, ஒரு தங்கறதுக்கு ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட் வாங்கி சொந்தமாக வீடு கட்டலான்றது தான். அதுக்கு அந்த நிலம் தான் ரொம்ப முக்கியம். இயற்கையின் கொடைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த நிலத்தை நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் கமர்ஷியலாக வாடகை விட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் மண்ணில் போடக்கூடிய அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்திரம்னு சொல்கிறோம். பத்திரம், அது எப்போவுமே பத்திரமா இருக்கும் அப்படின்றது. இல்லை வாத்தியாரே, அதை கூட எவனா ஏமாற்றின்னு போயிடுறான், ஒரு நிலத்தை 2-3 பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறான்னு சொல்லாதீங்க. சொல்கிறேன் நான் உங்களுக்கு புரிதலுக்காக. சரியா? அதுக்கடுத்து இந்த நிலத்தை பற்றி பார்க்கும்போது விடுதலைக்கு முன்னாடி 3 விதமான நிலங்கள் இருந்திருக்கு. நில உரிமை, அந்த உரிமையினுடைய முறைகள் என்னென்ன சார் அப்படின்னா, ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, இனவாரி முறை, ரைத்வாரி முறை, சொந்த சாகுபடி முறைன்னு 3 விதமான முறைகள் இருந்திருக்கு. என்ன சார் அந்த 3 விதமான முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனிச்சுக்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி முறைனா என்ன, இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. ஜமீன்தாரி முறைனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். நான் சொல்லும் போது அப்படியே கவனிச்சுக்கங்க. நான் சொல்கிறத தெளிவாக அப்படியே ஒரு சினிமாட்டிக்காக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக போடுது. அதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை, விஷுவலாக அவனுக்கு மைண்டில் செட் ஆகணும். அவன் என்ன மீடியம், தமிழ் மீடியம்னா தமிழ், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ், அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாகவும் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? தெளிவாக கவனிச்சாலே போதுமானது. சரி, இந்த ஜமீன்தாரி முறை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, காரன்வாலிஸ் பிரபு. யாரு? காரன்வாலிஸ் பிரபு அப்படின்றவர் கிட்டத்தட்ட 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வராங்க. விச் மீன்ஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த ஜமீன்தாரி முறை அப்படின்ற ஒரு முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. யாரால சார் அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. யாரால? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்படுது. சரி, என்ன சார் இதில் அப்படின்னா, இப்போ நிலம் வந்து அதில் இருக்கக்கூடிய உழவர்கள் உழைப்பாங்க. ஆனால் அந்த நிலத்தினுடைய ஓனர், அதோடைய எல்லா கட்டுப்பாடுமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய நிறைய நிலங்களை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிற லேண்ட் லார்ட்ஸ் கிட்டையோ இல்லைன்னா ஜமீன்தாரி கிட்ட தான் அதோடைய உரிமையே இருக்கும். சரிங்களா? அந்த ஜமீன்தாரி அந்த உரிமையை வச்சுட்டு இவங்க மற்ற உழவர்கள், மற்ற லேபர்ஸ் எல்லாம் உழைக்க வச்சுருவாங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை 11 சரிங்களா, மொத்த வருமானத்தையுமே சரிங்களா, எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 11 சரிங்களா. அப்போது 11ல் 10 பங்கு யார் எடுத்துப்பாங்க? கவர்மெண்ட்டுக்கு அந்த 2 நபர்கள், ஒன்று லேண்ட்லார்டு இல்லைன்னா ஜமீன்தார். இந்த 2 நபர்களில் யாருன்னா ஒருத்தர் சரிங்களா, அந்த உரிமை கொண்டாடக்கூடியவங்க 10% கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 1% அவங்க இந்த வேலையை எல்லோரும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்களே அதுக்கு சேலரி எடுத்தோம். இந்த முறை தானே அது ஜமீன்தாரி முறை. இதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக பார்ப்போம். ஸோ இந்த பொருளாதாரத்துக்கு தேவையானது மட்டும் நம்ம பார்த்துலாம். அப்படி ஜமீன்தாரி முறைன்றது என்னது? காரன்வாலிஸ் பிரபு 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகப்படுத்திய பிறகுதான் ஜமீன்தாரி முறை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாகியது. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பாயிண்ட் நான் கொடுத்தேன், இதில் யார் வந்து ஓனர்ஸாக அறிவிக்கப்படுவாங்க? லேண்ட்லார்ட்ஸு, ஜமீன்தார்ஸ், இவங்க தான் ஓனர்ஸாக அறிவிக்கப்படுவாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு என்னது? பே த லேண்ட் ரெவென்யூ டு த கவர்மெண்ட். எவ்வளோ பே பண்ணணும்? வசூலிக்கப்பட்ட வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்த வேண்டும். மீதமுள்ள தொகை ஜமீன்தாரர்களுக்கு ஊதியமாக அறிவிக்கப்பட்டது. ஒன்று ஜமீன்தாருக்கு இல்லைன்னா லேண்ட்லார்ட்ஸ், யாருன்னா ஒருத்தர் தான் அது வந்து உரிமையாக இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதுவரையும் எந்த டவுட் இல்லை இல்லையா? புரிஞ்சுது இல்லையா? அடுத்து நெக்ஸ்ட்டு மகள்வாரி முறையை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? மகள்வாரி முறைனா என்ன சார்? இப்போ 100 நாள் வேலை திட்டமெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சில பேர் யாருன்னா போய் செஞ்சுருப்பாங்க. அப்படின்னா என்னது? அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களே
ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அட்னஸ் எல்லாம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் இதில். இந்த மகள்வாரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் பார்க்கும்போது பஞ்சாப், இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகுது, இது எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த திட்டம். என்ன சார் இந்த திட்டம் ஏன் சார் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த கிராம மக்கள் சரிங்களா, இந்த கிராம மக்களுடைய குழுவினர்களே இந்த நிலத்தை வந்து நிர்வாகம் செய்கிறாங்க. எப்படி சார் நிர்வாகம் செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேங்கா அப்படியே அந்த குழுவினர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு பகுதி இருந்தாப்பா நீ இதை உழுதுக்க, நீ இங்கே இருக்கிறத நீ இதை உழுதுக்க அப்படின்னு அவங்களா பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்படி பிரித்து கொடுத்துட்டு அதில் வர வருமானத்தை இந்த பிரித்து கொடுத்தாங்க இல்லைங்களா இந்த குழுவினர்கள், இவங்க கலெக்ட் பண்ணி இந்த குழுவினரால் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது என்னது மகள்வாரி முறை, இனவாரி முறைன்னு சொல்லப்படுது. சரிங்களா, தேரியா பார்த்தா புரியும். இம்முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டார் மத்திய பிரதேசத்திற்கும் பஞ்சாபுக்கும் விரிவுபடுத்தப்படுது. இம்முறையில் கிராம மக்களான குழுவினர் நில சொந்தங்களாக இருந்து நிர்வாகம் செய்கிறாங்க. அப்படி நிர்வாகம் செய்யும் போது அந்த குழு நிலத்தின் உழவர்கிட்ட பிரித்து கொடுத்து அவரிடமிருந்து வந்த வருவாய் என்ன பண்ணுறாங்க, பெற்று அரசுக்கு செலுத்துறாங்க. அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா, இது புரிஞ்சுதுங்களா, எந்த டவுட்டும் இல்லையே. அதுக்கடுத்து ரயத்வாரி முறை. இது அப்படியே நிறைய பகுதிகளுக்கு வந்து பரவுது. ஏன் சார் பரவுது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எங்க அறிமுகப்படுத்தப்படுதுன்னா தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுது. அந்த தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இது எங்கெங்கெல்லாம் பரவுது சார் அப்படின்னா, மகாராஷ்டிரா, குஜராத்து, அசாமு, குர்கு, கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம், இது மாதிரி எல்லா இடத்துக்குமே பரவுது. ஏன் சார் எல்லா இடத்துக்குமே பரவுது, என்ன சார் ரீசன் அப்படின்னா, அதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த நிலத்தின் உரிமையாளர் சரிங்களா, நிலத்தின் சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமையாளர் யார் அப்படின்னா, அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு முன்னெல்லாம் ஜமீன்தார்கிட்ட கொடுத்துருந்தாங்க, ஒரு குழு கிட்ட கொடுத்துருந்தாங்க. பா பெரியவரே வாப்பா, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் நீயா, உனக்கு தான்ப்பா எல்லா கண்ட்ரோலும் விற்கிறதுக்கு வாங்க மற்ற எந்த கண்ட்ரோலுமே நீ தான்ப்பா அப்படின்ற எல்லா ரைட்ஸுமே அந்த நிலத்தின் உரிமையாளர்கிட்டயே கொடுக்கப்பட்டிருந்தது. சரிங்களா, அதுதான் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் விடுதலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அப்படியே அடக்குமுறையை வந்து கையாளப்பட்டதாக சொல்லப்படுது. சரிங்களா, நான் சொன்ன கான்செப்ட் இருந்தால் பாருங்கள், பாருங்கள். இம்முறையில் முதல் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் எதுக்கெல்லாம் பரவிச்சு அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா, நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது, சரிங்களா, யார் கட்டுப்பாட்டில், நிலத்தின் உரிமையாளர் மீது இருந்தது, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இருக்குங்களா, அப்படி நோட் பண்ணிங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நம்ம பார்த்துடலாங்களா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த அங்காடியுடைய மதிப்பு தான் என்னது, ஜிடிபின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சொன்னதை அப்படியே மைண்டில் செட் பண்ணிட்டு பாருங்கள். The GDP is the market value of the all final goods and service products, சரிங்களா, சர்வீஸ் சரிங்களா, ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரி டியூரிங் எ டைம் பீரியட். சரிங்களா, அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சர்வீஸையும் ஃபைனல் குட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட்டுடைய வேல்யூ தான் என்னது, ஜிடிபின்னு சொல்கிறோம். அப்போ ஜிடிபிக்குன்னு ஒரு ஃபார்முலா வந்து கொடுப்பாங்க, எக்ஸாம்லையும் கேட்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜிடிபி அப்படின்றது என்ன அப்படின்னா, சரிங்களா, அந்த நுகர்வோர் கன்சியூமரு, சரிங்களா, கன்சம்ஷன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கடுத்து ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் இங்கே நோட் பண்ணிங்க, ப்ளஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் மீன்ஸ் என்னென்னா எக்ஸ்போர்ட்டு, எம் மீன்ஸ் இம்போர்ட். சரிங்களா, ஸோ இதுதான் ஃபார்முலாவாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபார்முலா இங்கேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டாம். சரிங்களா, அப்போ ஜிடிபியினுடைய ஃபார்முலா நுகர்வோர், முதலீட்டாளர், அரசு செலவுகள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு உண்டான விஷயம். எங்கே மைனஸ் வருது எங்கே ப்ளஸ் வருதுன்னு பார்த்துங்க. இந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டு, இந்த ப்ளஸ் எடுத்து இங்கே போட்டு, இந்த ப்ராக்கெட் எடுத்து மாற்றி 4 ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துடலாங்களா. அதுக்கடுத்து இந்த ஜிடிபியினுடைய ஒரு மாடர்ன் கான்செப்டை ஒருத்தர் சொல்லியிருப்பார். யார் அப்படின்றத பார்த்துடலாங்களா. இந்த சைமன் குஸ்னட் அப்படின்றவர் தான்.
சரிங்களா? 1934 ஜிடிபியினுடைய மாடர்ன் நவீன கருத்தை வந்து முதல்ல உருவாக்கியவர் யாரு? யாரால் உருவாக்குனது அப்படின்னா, இந்த நபரால் தான். சைமன் குஸ்னெட் என்பவரால் தான். சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஷின் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? மேக் இட் ஃபாஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த ஜிடிபியினுடைய க்ரோத் ரேட்டை நம்ம பார்த்துடலாங்களா? என்ன சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2016 அறிக்கையின் அடிப்படையில் அந்த டாப் 10 கண்ட்ரிஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது சைனா, ஜப்பான், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், இந்தியா, இட்டாலி, பிரேசில், கனடா, இது மாதிரி இருக்கக்கூடிய 10 டாப் 10 நாடுகளில் 2016 ஆண்டு கணக்கெடுப்பின்படி நம்முடைய நாடு எத்தனை இடத்துல இருக்கு? 7வது இடம், 3, 4, 5, 6, 7வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அப்படி இருந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு, சரிங்களா, 2021-23 ஆண்டில் 5வது இடத்தை வந்து பிடிக்குது. அதுக்கடுத்து இப்போ சமீபத்தில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அறிவு சொல்லியிருப்பார் இப்போ ரீசெண்டாக. அதுக்கடுத்து பார்க்கும்போது சிஇஓ, எதனுடைய சிஇஓ அப்படின்னு பார்க்கும்பொழுது நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ சுப்பிரமணியம் அவர்களாலையும் இது வந்து அனைத்து விதமான செய்தி ஊடகங்கள்லையும் வளம் வந்திருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? உலகின் 4வது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு 4வது இடத்துல பிடிச்ச நாடாக நம்மளுடைய இந்தியா இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து G20 நாடுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். புத்தகத்தில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன சார் இந்த G20 நாடுகள்? இந்த 20 நாடுகள் தான் பொருளாதாரத்தில் 85%, அதே போல் வர்த்தகத்தில் 75% கட்டுப்படுத்தக்கூடிய நாடுகள் தான் என்னது? G20 நாடுகள் நம்ம பார்க்குறோம். நான் சொன்னது என்னது? திஸ் countries controlled around 85% ஆஃப் குளோபல் ஜிடிபி அண்ட் 75% ஆஃப் வேர்ல்டு ட்ரேட். சரிங்களா? அப்போ என்னென்ன நாடுகள் சார்? அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா. இந்த 20 நாடுகள் தான் என்னது? G20 நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இந்த இந்தியா வேளாண்மையிலையும் சரி, தொழில்துறையிலையும் சரி, சேவை துறையிலையும் சரி, உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது எத்தனாவது இடத்துலையும் எத்தனாவது பெர்சன்டேஜிலும் எவ்வளோ சராசரியிலையும் இருக்குன்றதை நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அப்போ பிளேஸ் அண்ட் பெர்சன்டேஜ், இடமும் சதவீதமும் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து எழுதியாச்சுங்களா? அப்போது நம்ம இந்த வேளாண்மையில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் பொருள் உற்பத்தி, எந்த உற்பத்தி? வேளாண் பொருள் உற்பத்தியில் நம்ம இந்தியா எந்த பொருள் உற்பத்தி? வேளாண் பொருள் உற்பத்தி. அதில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 2nd பிளேஸில் இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்த நாடுகளுடைய, சரிங்களா, ஒவ்வொரு நாடும் வேளாண் உற்பத்தியில் அதனுடைய பங்கு இவ்வளோ பர்சன்டேஜினுடைய பங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போது நம்ம இந்தியாவுடைய பங்கு எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 7.39% பங்கு. அப்போ ஒவ்வொரு நாடுகளும் இவ்வளோ பங்களிப்பு அளிச்சிருக்கு அப்படின்னும் போது அப்போது எல்லா நாடுகளுக்குமே ஆவரேஜான ஒரு சராசரியை கொடுப்பாங்க. அந்த சராசரி விட நம்ம நாடு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 6.4% அதிகமாக இருக்குது. உலக நாடுகளின் விவசாயத்துறையினுடைய பங்களிப்பில் உலக சராசரியை விட நம்ம நாடு எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது? 6.4. இந்த ரேஷியோவை விட நம்ம வந்து 6.4% அதிகமாக இருக்குது. இப்போ சொல்லும் போது புரிஞ்ச மாதிரி தான் தெரியும். உடனே நம்ம இப்போது தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அப்படின்னா அது 2வது இடம், அதனுடைய பங்கு 7.3. உலக சராசரியில் அந்த சராசரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? ஒரு சராசரி எல்லா நாடுகளும் இப்படி 1 by 1 ரேஷியோ போட்டுகிட்டே இருக்கும்போது அதனுடைய சராசரி பார்க்கும்பொழுது அந்த லைனை விட 6.4% அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிக்கலாம். இப்போ விவசாயத்துறையை நம்ம பார்த்தாச்சு, முதல்நிலைத்துறையை நம்ம பார்த்து 2ஆம் நிலைத்துறை என்னது? அப்படி இப்போ தான் நம்ம பார்த்தோம் சொல்லலாமா? 6வது, அதாவது தொழில்துறை. அந்த தொழில்துறை எத்தனை இடத்துல இருக்குது? 6வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அப்போ உலகில் இந்தியா தொழில்துறையில் 6வது இடத்துல இருக்குது. அப்போ உலக சராசரியில் எவ்வளோ சதவீதம்? 30% அதிகமாக இல்லை, குறைவாக இருக்குது. அப்போ உலக சராசரி இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது 30% டவுன் கிரேடில் இருக்குது.
சரிங்களா, இதில் இண்டஸ்ட்ரியல் செக்டாரில். அடுத்து மூன்றாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை துறைன்னு நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? சேவைத்துறை. அப்போ சேவைத்துறை சொல்லலாம். பணிகள் துறை. பணிகள் துறை அப்படின்னா எட்டாவது இடத்துல இருக்குது. உலக சராசரியை விட 63% டவுனில் இருக்குது. சரிங்களா, உலக சராசரியை விட 63%. அப்போ இது மட்டும்தான் அப்கிரேடில் இருக்குது, அதாவது அப்போர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது விவசாயம் மட்டும்தான் 6.4%. மற்றது எல்லாமே பார்க்கும்போது உலக சராசரியை விட ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? முடிஞ்சாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னதான் ஜிடிபி அது இதுன்னு நம்ம நிறைய உயர்த்தினாலுமே ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை சம்பாதிக்கணும். அவங்கிட்ட இருக்கக்கூடிய வருமானம் தான் அவனை வசதியானவனா ஃபீல் பண்ண வைக்கும், அவன் தேவைகள்லாம் பூர்த்தி செய்ய வைப்போம். அப்போ ஒருத்தன் முன்னேறும் போது ஒரு ஊர், ஒரு சமுதாயம், அப்படியே ஒரு மாவட்டம், மாநிலம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது தான் இந்தியா வளர்ச்சி அடையும். அப்போ கம்பல்சரி தனிநபர் வருமானம் வேணும் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, தாதாபாய் நவ்ரோஜி 1867 to 68 அந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட தன்னுடைய நூலில், தன்னுடைய புத்தகத்தில் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி சொல்லியிருப்பார். பெர் கேபிட்டல் இன்கம்மை பற்றி சொல்லியிருப்பார். யார்? தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாக்ஸ் கொஷின் எல்லாம் இன்பிட்டுனா ஒரு முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அதை அப்படியே படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இடையில நான் அதை அப்படியே கொடுத்ததை அப்படியே கொடுத்துட்றேன். சரிங்களா சார், ஒரு கண்டினியூவாக போயிட்டுருக்கு, இடையில ஏன் இது வருது அப்படின்னும்போது அப்படி நம்ம படிக்கும்போது மைண்டில் அப்படியே நின்றுடும். அதனால தான் இடையில அந்த பாக்ஸ் கொஷின் சொல்கிறேன். இதுவும் பாக்ஸ் கொஷின், நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பொருளாதார வளர்ச்சியை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மனிதனுடைய வளர்ச்சி எதை வச்சு இந்த சமுதாயம் அளக்குது? நம்பர் 1, அவன் ஒழுக்கமானவனா, பண்பானவனா, இது எல்லாமே ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ எதை சொல்லுது? ரியாலிட்டியாக நம்ம நடைமுறை வாழ்க்கையை வச்சு சொல்லலாம். அவன் என்ன வேலையில் இருக்கான், ஆமாவா இல்லைங்களா? கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டா? சரி, கவர்மெண்ட் அப்படின்னும் போது ஒன்றும் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. நெக்ஸ்ட்டு என்ன கேடர் மட்டும் கேட்பாங்க. ப்ரைவேட்டுன்னும் போது எவ்வளோ சேலரி? இல்லை சார், நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா சைலண்ட், ஓகே. ஸோ அது போல தான் ஒருத்தனுடைய வருமானத்தையும் பதவியும் தான் பார்க்குது. அப்போது இந்த சமுதாயம் என்ன ஸ்கேல் வச்சுட்ருக்கு? வருமானமும் அவனுடைய பதவியும் தான். அதே போல தான் இந்த பொருளாதார வளர்ச்சின்றது எதை கொண்டு அளக்குறாங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்ற அதுவும், அதுக்கப்புறம் ஜிஎன்பி, அதென்ன சார் ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், இந்த ரெண்டும் தான் எதை அளக்கக்கூடிய அளவுகோலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜிடிபி, அதுக்கப்புறம் என்னது ஜிஎன்பி. சரிங்களா, எக்கனாமிக் க்ரோத்தை அளக்கக்கூடிய ஸ்கேலாக இருக்கிறதுனா அது இது ரெண்டும் தான். சரிங்களா, ஸோ அதை பற்றி புரிஞ்சுக்கலாம். பொருளாதார வளர்ச்சின்னு சப்டைட்டில் போட்டுங்க, போட்டாச்சுங்களா? இப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னும் போது எதை அளக்கிறதுக்கு பயன்படுது? ஒரு நாட்டின் வளர்ச்சி கணக்கிட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, மொத்த நிகர உற்பத்தி ஜிஎன்பி பயன்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI, அதை பற்றி பார்த்துடலாங்களா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தனி நபருக்கு முக்கியத்துவம், தனிநபர்களுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துது. சரிங்களா, என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு சமுதாயத்தில் என்ன முன்னேற்றம் தேவை, ஒரு சுற்றுச்சூழல் கூடிய ஒரு மாசற்ற ஒரு அமைப்பு தேவை, அவனுக்கு சுகாதாரத்தை வழங்கக்கூடிய மருத்துவம் தேவையா, இல்லை வேலை வாய்ப்பு தேவையா அப்படின்னு தனிநபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொருத்தனும் உயர்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு வளமாக மாறும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குறியீடாக தான் HDI இருக்குது. சரிங்களா, அப்போ மனிதவள குறியீடு அப்படின்றது எதை அளக்கிறதுக்கு பயன்படுது? நம்ம முன்ன பார்த்தோம், பொருளாதார வளர்ச்சி அளக்கிறதுக்கு இது பயன்படுது. இந்த HDI பொருளாதார முன்னேற்றத்தை அளக்கிறதுக்கு பயன்படுது. அதை பற்றி பார்த்துடலாம். அப்போ உண்மையான முன்னேற்றத்தை அளக்க பயன்படுவது HDI. அப்போ இது எதை வலியுறுத்துது அப்படின்னா, தனிநபர்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சரிங்களா, தனிநபருடைய முக்கியத்துவம். அதுக்கடுத்து
இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சார் அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சினா என்ன? பொருளாதார முன்னேற்றம்னா என்ன? பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு லாங் டேர்ம். இந்த பொருளாதார வளர்ச்சின்றது எதையெல்லாம் உயர்த்தக்கூடிய நோக்கம் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்எஃப்ஐ இது எல்லாத்தையும் உயர்த்தக்கூடியது. ஆனால் பொருளாதார முன்னேற்றம்ன்றது சராசரியாக ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம், குழந்தை எழுத்தறிவு, குழந்தை இறப்பு விகிதம் இது எல்லாத்தையுமே இறப்பு விகிதத்தை குறைக்கணும், எழுத்தறிவு அதிகரிக்கணும், ஆயுட்காலத்தை அதிகரிக்கணும். இதெல்லாம் தலையாய கடமையாக கொண்டது. சரிங்களா? ஸோ இது போல் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டை டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பேன். அப்போது இங்கிலீஷ் மீடியம் பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. பொருளாதார அதாவது எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமி டெவலப்மெண்ட்னா என்ன, அதோடைய நோக்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய அந்த அரசாங்கத்துடைய உதவி ஆதரவு தேவைப்படும் அப்படின்னா க்ரௌத்துக்கு தேவைப்படாது. சரிங்களா? அதே டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் தொகுத்து கொடுத்துருப்போம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்துருப்போம். 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடை பற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சார் இப்போ தானே சார் பார்த்தோம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அப்போ இப்போ பார்த்து என்ன சார் அப்படின்னா அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ தான் நம்ம பார்த்தோம். ஆமாம் தானே? அப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI அப்படின்றது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா அவர் ஒரு பாகிஸ்தான் அறிஞர், பாகிஸ்தான் பொருளியல் அறிஞர். சரிங்களா? முஹப் உல் ஹக். எந்த ஆண்டு? 1990 அறிமுகப்படுத்தப்படுது. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈக்குவல் பண்ணுறாங்க PPP. சரிங்களா? பர்ச்சேஸ் பவர் அபாரிட்டின்றது கூட லாகத்தம் எடுத்து ஈக்குவல் பண்ண என்னென்ன, ஒருத்தன் பிறந்த பிறகு வாழ்நாள் எதிர்பார்ப்பு. இப்போது நம்ம மூதாதையர்களெல்லாம் 100, 110 வயசெல்லாம் ஈஸியாக அசால்ட்டாக கடந்துட்டாங்க. இப்போ நம்ம 30 தாண்டினோடனே சுகர் பிபி இல்லைனாலே நம்மளை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். 60 வயசு வரையும் ஒழுங்காக யாருடைய தயவும் இல்லாமல் நம்மளுடைய சுய தேவைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டம் வச்சுட்டு இருந்தாலே போதுண்டா சாமின்ற ஒரு நிர்பந்தமான காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. சரிங்களா? அது 90 கிட்டு 2K கிட்டுன்னு எந்த கிட்டாக இருந்தாலும் அதுதான். அப்போ வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அவன் எவ்வளோ காலம் வாழ்நாள் எதிர்பார்ப்பாக இருக்குது, அப்போ எவ்வளோ காலத்தில் அவன் இறக்குறான், வயது வந்தோருடைய கல்வி அறிவு, வாழ்க்கை தரம் இதெல்லாம் மடக்கை செயல்பாடு கணக்கிடப்பட்டு, மடக்கைனா லாகதம், இதெல்லாம் மடக்கை செயல்பாடாக கணக்கிடப்பட்டு இதுக்கு ஈக்குவல் பண்ணும்போது PPP அப்படின்னும் போது அவன் எவ்வளோ வாங்கக்கூடிய திறன் இருக்குன்றத. சரிங்களா? அதுக்கு ஈக்குவல் பண்ணக்கூடியது தான் என்னது இந்த HDI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த HDI வந்த பிறகு முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு தனிநபருடைய வாழ்க்கையை உயர்த்தும் நோக்கமாகவே கொண்ட இந்த HDI என்னெல்லாம் வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது ஒரு அறிக்கையை வெளியிடுது. அப்படி அறிக்கையை வெளியிடும் போது இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்துல உயர்ந்திருக்கு. எதனால்? HDIயால். கிட்டத்தட்ட 2017 ஆண்டு 1990 to 17 இடைப்பட்ட காலத்திலேயே 0.427 0.640 அளவுக்கு உயர்ந்திருக்கு. இது பாயிண்டில் இருந்தாலுமே இது எந்த அளவுக்கு உண்டான அபார வளர்ச்சியாக பார்க்கப்படுதுன்னா 50% வளர்ச்சியாக பார்க்கப்படுது. மில்லியன் மக்களுடைய வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உயர்ந்திருக்கிறது என்னது? HDI அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கடுத்து மொத்த மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மொத்த தேசிய மகிழ்ச்சி. இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த GNH அப்படின்றது கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ். யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூட்டானுடைய அரசராக இருக்கிற ஜிக்மே சிங்கே வாங்ஸு அப்படின்றவர் 1972 பம்பாய் விமான நிலையத்துக்கு வராங்க. நிறைய பத்திரிகை நிறுவனங்கள் பேட்டி எடுப்பாங்க இல்லையா, முக்கிய பிரமுகர்களை, அதுபோல் இவங்களை பேட்டி எடுக்கிறாங்க. பிரிட்டிஷ் பத்திரிகையாளர். என்ன கம்பெனி அப்படின்னா ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படின்ற நிறுவனம். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கிராஸ் நேஷன் ப்ராடக்டை விட கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றாரு. ஆமாம் தானே? இப்போ
வீட்டில் இப்போ நம்ம குடும்பம் கூட இருக்குது அப்படின்னா நிறைய பணம் இருக்கிறத விட பணத்துக்கு ஏங்காமல் மற்ற எந்த விஷயத்துக்கு ஏங்காமல் சந்தோஷம் இருந்தாலே போதும். இதே ஒரு நாட்டுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் தேவை. அப்போது தேசிய மகிழ்ச்சி தான் எனக்கு தேவை, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு பேசுகிறாரு. இதை 2011 ஐக்கிய நாடுகள், சரிங்களா, அந்த ஐக்கிய நாடுகள் சபை மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு அணுகுமுறையை நோக்கி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. அப்போ இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சி நல்வாழ்வின் அடிப்படையான அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருது. எதை முன்மாதிரியாக கொண்டு? பூட்டானை முன்மாதிரியாக பின்பற்றி. சரி, அப்போ இந்த ஜிஎன்ஹெச்ன்னு நம்ம பார்க்கப்படுகின்ற கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ்ன்றது ஒரு 4 விதமான ஃபில்லர்ஸை வந்து கொண்டிருக்கு. இது எக்ஸாம்பிள் கேட்கலாம், 4 விதமான தூண்கள் எது அப்படின்றது. அப்படின்னா அது நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. ஒருத்தனுக்கு வரக்கூடிய அந்த ரெவின்யூ பொருளாதார வளர்ச்சின்றது சமமாக இருக்கணும், அதுவும் நிலையாக இருக்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எந்த நோய் நொடியும் இல்லை வராத அளவுக்கு அந்த சுற்றுச்சூழல் இயற்கை மற்ற எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும். கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுது. எந்த கலாச்சாரத்தையும் என்ன பண்ணக்கூடாது, இக்னோரும் பண்ணக்கூடாது, அதை வந்து இது அழிக்கவும் கூடாது, அதை வந்து பாதுகாத்து மேம்படுத்தணும், நல்ல ஆட்சித்திறன் இருக்கணும். இந்த 4 விஷயம்தான் ஜிஎன்ஹெச்சினுடைய 4 தூண்களாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎன்ஹெச்சுக்கு 9 விதமான களங்களும் இருக்குது. என்ன சார் 9 விதமான களங்கள்? உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சாரம், பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமுதாயத்தில் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கைத்திறன், வாழ்க்கை தரம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய 9 விதமான களங்களாக தான் எதுக்கு கருதப்படுது? ஜிஎன்ஹெச் கருதப்படுது. சரிங்களா? தமிழ் மீடியத்துக்கு இங்கே இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. போஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? அடுத்து சுந்தரம் பிச்சை. யார் இவர்? கூகுள் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய சிஇஓ எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இலக்கு முறை, இந்தியா வில் பி எ குளோபல் பிளேயர் இந்த டிஜிட்டல் எக்கனாமின்றார். இலக்கு முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளவிய போட்டியாளர் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமானது, புத்தகத்தில் மேலே டைட்டில் கார்டிலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த கூற்று யாரால் கூறப்பட்டதுன்னெல்லாம் கூட தமிழில் கேட்குற மாதிரிலாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து ரயில்வே மற்ற போக்குவரத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த ரயில்வேயில் இந்திய ரயில்வே முதல்ல வைஃபையை எங்கே தொடங்கியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெங்களூரில் வந்து தொடங்குது. எங்கே தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூர். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது ஏர்லைன், சரிங்களா, நிறுவனம் ஒன்று ஏர்லைனும் ஏர் இந்தியாவும் ஒன்றா ஜாயின் ஆகுது. எப்போ அப்படின்னா 27/8/2007. சரிங்களா? ஸோ இந்த 2 விதமான டேட்டா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதாங்க நம்ம கொடுத்துருப்போம், நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹார்பரை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒரு நேஷ்னல் ஹார்பர் போர்டுன்றதை உருவாக்குறாங்க. சரிங்களா? ஏன், எதுக்காக அப்படின்னா துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் வந்து ஏற்படுத்தப்படுது. நேஷனல் ஹார்பர் போர்டு வாஸ் செட் அப் இன் 1950 டு அட்வைஸ் த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த போர்ட்ஸ், பர்டிகுலரி மைனர் போர்ட்ஸ் அப்படின்ற. சரிங்களா? அப்போ தேசிய, இது வந்து எக்ஸாமில் கேட்கிட்டது. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்டது, நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த டிரான்ஸ்போர்ட் தான். உறுதியான ஒரு போக்குவரத்து இருந்தால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? அதே போல் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட சாலை போக்குவரத்து 30 லட்சம் கிலோமீட்டர் கொண்ட சாலைகளால் உலகிலேயே மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக தான் நம்ம திகழ்கிறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு கண்டினியூட்டிக்காக ஜஸ்ட் சும்மா அப்படி பார்த்துக்குங்க. அப்போது நம்மளுடைய சாலை போக்குவரத்து உலக அளவில் எவ்வளோ? 30 லட்சம் கிலோமீட்டர் கொண்டதாக இருக்குது. ஆசியாவிலே மிகப்பெரிய இரும்பு பாதை வழிகள்லையும் ஆசியாவில் மிகப்பெரியது, உலக அளவில் 4வது இடத்துல இரும்பு. சரிங்களா? அந்த இரும்பு பாதையில் நம்ம 4வது இடத்த வந்து விளங்குறோம். சரிங்களா? சரி, அந்த இரும்பு பாதையில் மொத்த நீளம் அப்படின்னு எடுத்துக்கினா 63,000 கிலோமீட்டர்.
சரிங்களா, ரயில்வே ட்ராக்கு. அதில் 13,000 கிலோமீட்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால் நிரம்பப்பட்டிருக்கு. சரிங்களா, நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த வடசென்னை படத்துலலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, செந்தில், குணா, இது மாதிரியெல்லாம் இவங்கெல்லாம் அன்பு வாழ்க்கையோடு இணைக்கிறது அப்படின்ற மாதிரி, ராஜ வாழ்க்கையோடு இணைக்கிறதுன்ற மாதிரி கதைலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுபோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவிலே முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன, எதனால் சொல்லப்படுது அப்படின்னா, 90% கடல் வாணிபம் நடக்கக்கூடிய இடங்களை முக்கியமான துறைமுகங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் இருக்குது? கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. இங்கே தான் 90% கடல் வாணிபம் வந்து ஏற்படுது. சரிங்களா, ஸோ 90% கடல் வாணிகம் நடைபெறக்கூடிய முக்கிய துறைமுகங்கள் கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க, கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்தியாவில் கல்வியை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த இந்தியாவில் கல்வி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கல்வி இப்படி டைரெக்டாகவே ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்றது போல் ஸ்கூலெல்லாம் வந்துடல. ஆரம்ப காலகட்டத்தில் குருகுல கல்வி முறையாக தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறினது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கல்வி அப்படின்றது எங்கே இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1976 ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் தான் இருந்தது. சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கு அடுத்து தான் மத்திய மாநில அரசருடைய கட்டுப்பாட்டில் வருது. சரிங்களா, மத்திய அரசினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் கல்வி வரவு செலவுகளை வந்து பார்க்குது. அப்போ குருகுல முறையிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேர்முக்கு வந்து மாற்றப்படுது. அதான் நம்ம இதில் பார்க்குறோம். குருகுல முறையிலிருந்து தான் கல்வி போதிக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்துறது எது அப்படின்னு பார்க்கும்போது த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். சரிங்களா, இதுதான் வந்து கல்வி கொள்கை, எஜுகேஷ்னல் பாலிசி அண்ட் ஆல்சோ அண்டர்டேக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ். இதுதான் வந்து நாட்டினுடைய கல்விக் கொள்கை மற்றும் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்துறதா இருக்குது. அப்படி சரி, இந்த கல்வி அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் ஐ ஆல்ரெடி டோல் யூ தட் 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்து, அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு கட்டுப்பாட்டில் வந்து இது வருது. சரிங்களா, வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே மனிதவள மேம்பாட்டுத்துறை சரிங்களா பார்க்குது. இந்த முக்கியமான கான்செப்ட்னா அந்த கல்வி முறையில் கிட்டத்தட்ட நான் எத்தனை அடிப்படையான கல்வி நிலைகள் வந்து இருக்குது. இது எக்ஸாமில் கேட்கப்பட்டது 6 நிலைகள். குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை, இளநிலை, முதுநிலை அப்படின்றது போல். சரிங்களா, அதாவது நர்சரி, ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், யூஜி, பிஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது வரவு செலவு திட்டத்தில், சரிங்களா, நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீட்டினுடைய நிர்வாகத்தில் சிம்பிளாக நம்ம பார்க்கும்போது இந்த வரவு செலவு கணக்கிலே பார்க்கும்போது நிறைய காசு இதுக்காகவே போகும். அப்படின்னா நிறைய வீட்டில் இஎம்ஐ கட்டியே போயிடும், சில வீட்டில் வீட்டு வாடகை கொடுத்தே போயிடும், சில வீட்டில் பார்க்கும்பொழுது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரீசார்ஜுக்கு கொடுத்தே போயிடும். இது மாதிரி ஒவ்வொன்று சில வீட்டிலலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கூட நிறைய காசு போயிடும். சரிங்களா, சில வீட்டில் நிறைய புடவை எடுத்து இல்லை ட்ரெஸ் எடுத்து இது மாதிரி நிறைய விஷயங்கள், சில பேர் ட்ராவல், பெட்ரோல், அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதுபோல் நம்ம வரவு செலவு திட்டத்தில் ஜிடிபியில் 3% ஆஃப் அமௌண்ட், 3% ஆஃப் லார்ஜ் அந்த எஜுகேஷனல் செக்டாருக்கு மட்டுமே நிதி வந்து வலிக்கப்படுது. அந்த எஜுகேஷனல் வந்து பள்ளி கல்விக்கு மட்டுமே கொடுக்கப்படுது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. அப்போது ஜிடிபியினுடைய நிதியில் 3% நிதி எதுக்காக மட்டுமே வலிக்கப்படுது? பள்ளி கல்விக்காக மட்டுமே பெருமளவு செலவிடப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா, நான் கொடுத்தது அப்படியே மைண்டில் செட் பண்ணிங்க. அப்படியே பாருங்கள், த பட்ஜெட் ஷேர் ஆஃப் த எஜுகேஷனல் செக்டார் அரௌண்ட் 3% ஆஃப் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், லார்ஜஸ்ட்டு. சரிங்களா, இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் கோஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். சரிங்களா, அப்போ ஸ்கூல் எஜுகேஷனுக்கே என்ன ஆகுது, இவ்வளோ காசு வந்து கொடுக்கப்படுறதா நம்ம பார்க்குறோம். சரிங்களா,
அதுக்கப்புறம் உடல் நலத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். உடல் நலம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய உடல் நலம் யார் பொறுப்பில் இருந்து வருகிறதுனா மாநில அரசின் பொறுப்பில் இருந்து வருது. அப்போ அனைத்து மருத்துவ நடைமுறைகளுமே ஒரே அமைச்சகத்தின் கீழே எல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி கீழே வரணும் அப்படின்றதுனால தான் ஆயுஷ், ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இது மாதிரி நிறையா இருக்குல்ல, அதை அப்படியே ஒன்றா சேர்க்குறாங்க ஆயுஷ் அப்படின்ட்டு. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ யார் எந்த பொறுப்பில் இருந்து வருது? ஒரே அமைச்சகத்தின் கீழே வருது. சரிங்களா? இதுவரையும் இன்னைக்கு நடத்தின ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கொடுத்த ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்க்கும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது போல தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பைலிங்கலில் 1 by 1 கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே 1 by 1 புரிகிற வகையில் தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். சரிங்களா? கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.